ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக நல்ல டேஸ்டியான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். ஒன்றும் இல்லை, அதுக்கு மெயின் கோர்ஸும் அதுக்கு சைட் டிஷ்ஷும் செய்ய போகிறோம். ராகி சப்பாத்தியும் அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான சூப்பரான குருமாவும். ராகி மாவு அரை கப்பும் கோதுமை மாவு அரை கப்பும் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவு பிசைய வேண்டியதுதான். இப்போது நம்ம ராகி மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தி நல்லாயிருக்கும். நம்ம வெறுமனை ராகி மாவை வெந்நீர் ஊற்றி பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி செஞ்சால் கூட நம்மளுக்கு அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது. அதனால தான் நம்மளுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு விரிக்க வர்றதுக்கு இது எல்லாத்துக்குமே கோதுமை மாவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெறும் ராகி மாவு செய்கிறத விட இந்த மாதிரி கோதுமை சேர்த்து செய்யும்போது தான் அது நல்ல டெக்ஸ்சரு, அதோட சாஃப்ட்னஸ்ஸு, அது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வெறும் ராகிங்கும்போது நம்ம செஞ்சு வச்சதுக்கப்புறம் ரொம்ப அழுத்தமாக போயிடும். நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு உருட்டிட்டு நான் கோதுமை மாவுலே டஸ்ட் பண்ணி எடுத்து திரட்டிக்க போகிறேன். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியதான். எல்லாத்தையுமே நல்லா அதை மாதிரியே டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாவு ராகி மாவு முளைக்கட்டி எடுத்திருக்கேன். நம்ம முளைக்கட்டின மாவோ இல்லை கடையில் நம்மளுக்கு நம்ம செய்ய முடியலன்னா கடையில் கூட ராகி மாவு வாங்கிக்கலாம். நம்ம ராகி மாவு அதுக்கப்புறம் கோதுமையுமே நான் ரேஷன் கடையில் உள்ள கோதுமை தான். அதை நல்லா ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம கழுவி காய வச்சோம் அப்படின்னா நம்ம மாவு அரைச்சி நம்ம சப்பாத்தி செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு ஊறும்போது ஊறினதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊறிட்டு கோதுமை மாவு ஊறிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை கழுவி காய வச்சு அரைச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு சப்பாத்தி. எல்லாத்தையுமே நல்லா திரட்டிட்டு இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ராகி சப்பாத்தியை போட்டு எடுத்துட வேண்டியதான். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்லாம் வச்சோம்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது, அழுத்தமாக போயிடும். சப்பாத்தினாலே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம சப்பாத்தி சுடுற மாதிரி இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சோம்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு அது சாஃப்டாக இருக்காது, அப்படியே ராட்டியாக போயிடுற மாதிரி இருக்கும். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வெளில எடுத்து வச்சிட வேண்டியதான். சூடாக இருக்கும்போதும் நல்லா தான் இருக்குது. இது ஆறி தான் நான் இப்போ அமுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். அது ஆறிடுச்சு. இருந்தாலுமே அது அந்தளவுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பிக்கிறதுக்கும் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ரொம்ப சிம்பிளான ஒரு குருமா, டக்குன்னு செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியான ஒரு குருமா. அவசரமான காலையிலையோ இல்லை கடகடன் வேலைக்கு கிளம்பும்போது செய்ய முடியலன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான குருமா செஞ்சிட்டிங்க அப்படின்னா இது இட்லி, தோசைக்கு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக செட் ஆகும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக அரிஞ்சிருக்கேன். குக்கரில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு பழமான தக்காளி அதை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி அதை வதக்கிக்கலாம். நம்ம பொடியாக கட் பண்ணி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் இந்தமாரி பியூரியாக அரைச்சி சேர்க்கும்போது நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்மளுக்கு குருமா. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்தை விட கொஞ்சோண்டு கூட, அதாவது லைட்டாக அப்படி கோல்டன் கலர் வர மாதிரி இருக்கும்போது இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப சுருள வதங்கணும்னு அவசியம் இல்லை. சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிட வேண்டியதான். ஒரு மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3 பச்சை மிளகாய், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அதுக்கு எவ்வளோ இஞ்சி எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டு நம்ம பூண்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் அப்படியே வதக்காமல் அப்படியே ராவாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதையும் நம்ம குக்கரில் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொருள் கூடவே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். நம்ம வதக்கிட்டு நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குருமா நம்ம குக்கரில் வைக்கிறதுனால தேங்காய் சேர்த்துருக்கும் போது அப்படியே நல்லா அடர்த்தியாகிடும். அந்த குருமா நம்ம சாதாரணமாக எண்ணெய் சட்டியில் செஞ்சோம்னா கூட அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்ல திக்காக வராது. அதாவது கொஞ்சம் நேரம் பட ஆனால் திக்காகும், இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சுருந்தோம்னா திக்காகும். இதில் குருமா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கா, நம்ம குக்கரில் விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடர்த்தியாக நம்ம பொட்டுக்கல்லாம் வேறெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் திக்காகும். அதனால் நம்ம தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் நம்ம கூடுதலாக வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்க தெரியல, தண்ணி எந்தளவுக்கு ஊற்றணும்னு தெரியலன்னா நம்ம காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு
ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தாலே போதும். டக்குன்னு ரெடி ஆகிடும். 2 விசில் தான். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்தாலே நல்லா சூப்பராக குருமா ரெடி ஆகிடும். நம்ம தண்ணி அட்ஜஸ்ட் பண்ண தெரில ஃபஸ்ட்டே அப்படின்னா இப்போ நம்ம கடைசியாக தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் கூடுதலாக ஊற்றிட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம் வேணும்னா. இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு போதுமான அளவாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நம்ம அந்த கொதிக்கும் போது மஞ்சத்தூள் சேர்க்குறோம் இல்லையா, நம்ம குருமா வைக்கும்போது அந்த மஞ்சத்தூள் இந்த இதெல்லாம் சேர்ந்து அந்த கலரே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. பார்க்கும்போதே அப்படியே அப்படைசிங்காக இருக்குது. கடைசியாக வாசனைக்காக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எந்த விதமான சப்பாத்திக்கு நம்ம பச்சை பட்டாணி சப்பாத்தி இதெல்லாம் கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ராகி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும். நல்லா சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த ராகி சப்பாத்தியை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஆறுனதுக்கப்புறமே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சூடாக சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். அதாவது எந்த உணவுமே கொஞ்சம் பதமான சூட்டில் இருக்கும்போது அதோட சுவை இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே தான் இருக்கும். ஆறுனாலுமே அழுத்தமாக ஆகலைங்கிறதுக்காக சொல்ல வரேன். பாருங்கள் இந்த குருமாவில் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.